இந்த வீடியோவில் கேஸ்ட் ஐரன் தோசை பேனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் வாங்கினதுக்கப்புறம் தோசை வந்து ஃபஸ்ட் டைம் போட்டாலும் கரெக்டாக வர மாதிரி எப்படி சீசனிங் பண்ணுறது, தோசை சுட்டதுக்கப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த தோசை கேஸ்ட் ஐரன் பேனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்காக நான் வந்து இங்கே தோசை பேன் எடுத்துட்டேன் கேஸ்ட் ஐரன். இப்போ எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இது வந்து எனக்கு 900 விழுந்தது காஸ்ட்டு. இதுக்கு கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். இங்கே காமிக்கிறேங்க. இந்த தோசை பேன் மேலே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு, ஏதாவது லிக்விட் இருக்கும்ல நம்ம சாமான் கழுவுறது, அந்த லிக்விட் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணாதீங்க. சாஃப்ட் ஸ்க்ரப்பர் ஏதாவது எடுத்துகிட்டு நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடுங்க. இப்போ ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த தோசை பேனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் கிளாத்துக்கு வந்து இன்னும் டர்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணினேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு இதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணலாங்க. இதை இந்த மாதிரி ஒரு கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரால் நல்லா அப்ளை பண்ணணும். இந்த ஹேண்டில் கூட எல்லாமே அப்ளை பண்ணணும். முன்னாடி பின்னாடி திருப்பிக்கினே இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். இதே ஐரன் பேனை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வேறு ப்ராசஸில் நம்ம சீசனிங் பண்ணணும். இது வந்து கேஸ்ட் ஐரன் தோசை பேனுங்க. இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே லோ ஃப்ளேம்லேயே இந்த பேனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷ் இல்லைன்னா கிளாத்தால் இந்த பேனுக்கு எல்லாருமே இந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேம்லையே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இந்த மாதிரி மேலே புகையெல்லாம் வரப்போ இதுலேயே கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் பீசஸை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த வெங்காயம் எல்லாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடெல்லாம் தன்னாலேயே அது கம்மி ஆகிற வரைக்கும் விட்டுட்டு திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் திருப்பியும் இந்த வெங்காயத்தை வறுத்துக்கலாங்க. இதே ப்ராசஸ் ஒரு 2-3 வாட்டி பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கலாம். வறுத்தோம்ல இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஃபோர்க்குக்கு இன்னொரு வெங்காயத்தை குத்திட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ரப் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2-3 வாட்டி பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த ஆயில் எல்லாம் அந்த பேனுக்கு அப்சார்ப் ஆகிற மாதிரி விட்டுருங்க. ஒரு 2-3 நேரம். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம தோசை பேனை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு வாட்டி வெங்காயத்தால் ரப் பண்ணிவிட்டு தோசை சுட வேண்டியது தாங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் அப்படியே இந்த எண்ணெயை தடவிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே வந்து தோசை சுட்டுக்குன்னா இன்னும் நல்லா வரும். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு தோசை போடுறேன். கொஞ்சம் மெலிசாக இல்லாமல் குண்டாவே போட்டேங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இன்னொரு சைடுக்கு டர்ன் பண்ணலாம். வருதா இல்லையான்னு பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு தோசையே நல்லா வந்துச்சுங்க. இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்துச்சோ. இப்போ இந்த தோசையை எடுத்துகிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு தோசை போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வெங்காயத்தால் ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணிவிட்டு கல் வந்து ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு அந்த சூடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது தோசை வந்து நல்லா மெலிசாக போடுறேன் பாருங்கள். இந்த தோசை பேன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நான்ஸ்டிக் பேனில் எவ்வளோ நல்லா வருமோ தோசை அவ்வளோ மெலிசாக போடலாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா 2வது தோசை எவ்வளோ நல்லா வந்துச்சோ, நான்ஸ்டிக் பேனில் வர மாதிரி வந்துச்சு. நீங்கள் கூட கண்டிப்பாக கேஸ்ட் ஐரன் தோசை பேன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து சீசனிங் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் ரிசல்ட் வந்து. இப்போ தோசை போட்ட முடித்த பிறகு எப்படி இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த தோசைக்கல் வந்து சூடெல்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு இதிலையே தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் டிஷ் வாஷரில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த தோசைக்கல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப்பராலேயே நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எப்பயுமே இந்த கல் வந்து கழுவுனதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஒரு கிளாத்தால் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நல்லா ஆறின பிறகு இதை வந்து சீசனிங் பண்ணிக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் கேஸ்ட் ஐரன் பேன் வந்து துரும்பு பிடிக்காமல் எத்தனை வருஷமாவது நம்ம யூஸ் பண்ணலாங்க.
இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா வைப் பண்ணிடுங்க கிளாத்தால. முன்னாடி, பின்னாடி எல்லாமே கிளீன் பண்ணணும். ஹேண்டில கூட கிளீன் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்ட பிறகு நல்லா காத்துக்கு ஆற விட்டுருங்க. வெயில்ல கூட வைக்க தேவையில்லைங்க. நல்லா ஆறிட்ட பிறகு திருப்பியும் ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம பண்ணோம்ல அந்த மாதிரியே ஒரு ஸ்பூன் எண்ணெய போட்டுட்டு முன்னாடி, பின்னாடி கிளாத்தால நல்லா தடவிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்க நெக்ஸ்ட் டைம் தோசை போடும்போது ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கின்னு வெங்காயத்தால ரப் பண்ணிட்டு தோசை போட்ட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா கேஸ்ட் ஐரன் தோசை பேன எப்படி சீசனிங் பண்றது, எப்படி கிளீன் பண்றது எல்லாமே காமிச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் அது கூடவே நல்ல ரெசிபீஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.